அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்ஜிகே. இதோ வந்துட்டோம்ல நண்பர்களே. சென்ற வருடம் நம்ம ஐபிஎல் 2023ல் நம்ம எம்ஜிகே சேனலில் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். இடையில வேர்ல்டு கப் மேட்சுக்கும் கொடுத்துருந்தேன். இப்போ மறுபடியும் ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சென்ற வருடத்துக்கு இந்த வருடத்துக்கு ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணிக்கிறோம்னா, வேலைப்பளு காரணமாக நானும் இப்போ அரக்கோணத்தில் இருக்கேன். சென்ற வருடம் சென்னையில் இருந்தேன். அதனால் நிறைய கம்யூனிகேஷன் எங்களால் பண்ண முடியல. அதனால் போன வருஷம் நமக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் திரு பிரவீன்குமார் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஜாதக ரீதி ஜாமக்கோல் பிரசன்ன அடிப்படையில் திருமதி சுஜாதா சென்னையிலேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நானே உங்களோட அப்பப்போ தொடர்புகளோடு இருக்கேன் இந்த வருடத்திலிருந்து. அதனால் சென்ற வருடம் எனக்கு ஒத்துழைப்பு தந்த திருமதி சுஜாதா சென்னை அவர்களுக்கும் திரு பிரவீன்குமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தை தெரிவித்துக்கொண்டு, இப்போ 2024 ஐபிஎல் திருவிழாக்குள்ளே வந்துட்டோம். கூடவே தேர்தல் திருவிழாவும் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஐபிஎல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எலெக்ஷன் வரனால அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேட்சஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் இது இனிமேல் வரக்கூடிய, இப்போ நேற்று டிக்ளேர் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ இனிமேல் வரக்கூடிய மற்ற பிக்சர்ஸும் வந்துடும் நமக்கு வெகு விரைவில். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வருடத்துக்கான போட்டிகளில் ஒவ்வொரு டீம் வைஸாக பார்க்கலாம். வாங்க இணைந்திருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் எடுத்துக்கிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட அவங்க 4 மேட்ச் விளையாடுறாங்க. எந்தெந்த தேதியில் எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 5 மேட்ச் விளையாடுவாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் உங்களுக்கு பிகினிங்கே நம்மளுக்கு தான் 22ஆம் தேதி சென்னையில் ஆர்சிபி கூட விளையாடுறோம். அடுத்தது 26 எகைன் ஜிடி சென்னையிலேயே விளையாடுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம டெக்கான் இதோட டெல்லி கேபிட்டல்ஸோட டெக்கானே வருது. வைசாக்கில் விசாகப்பட்டினத்தில் விளையாடுறோம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இது மற்ற மேட்ச் இல்லாத இடத்துல விளையாடுறது டிசியும் சென்னையும் அங்கே விளையாடுறாங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது சன்ரைசர்ஸோட நம்ம ஹைதராபாத்தில் விளையாடுறோம் ஏப்ரல் 5. அந்த விசாகப்பட்டினம் மேட்ச் 31 மார்ச்சில் வருது. ஸோ இது எல்லாமே கீ மேட்சஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஃபஸ்ட் ரவுண்டு. இதுதான் நமக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸில் நம்ம கண்டிப்பாக ஆர்சிபி இந்த தடவை என்னென்னா, ஐபிஎல்னு சொன்னாலே இது ஒரு புது களமாக தான் பார்க்க முடியும். சென்றரோட நம்ம சாம்பியனு அப்படி இப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவரி கேமில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும், நிறைய இன்னர் நோட்ஸ் இருப்பாங்க, நியூ பர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. இல்லாட்டி ரொம்ப நாள் பர்ஃபார்ம் பண்ணவங்க திடீர்னு பண்ணுவாங்க, ஓல்ட் ஏஜ் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவும் போல் ஒரு உற்சாகம் என்ன அப்படின்னா, தோனி தான். தோனியோடைய லீடர்ஷிப்பு இந்த வருஷத்தோட நம்ம போன வருஷமே அறிவிப்பாருன்னு பார்த்தா, அந்த எக்ஸ்டெண்டடில் இருக்கிறனால இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்களுக்கு உட்படலாம். அதுலேயும் சென்னையில் தான் அவர் ப்ரிஃபரபுளாக சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, சென்னையில் தான் நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் இருந்தது. ஸோ எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நம்ம இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் மெயின் சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற பாணியில். அதுக்காக கிரிக்கெட்டுங்கிறது எல்லா டீமும் சேர்ந்து தான். நம்ம மற்ற யாரையும் மற்ற இது மாதிரி நம்ம நெக்லெக்ட் பண்ணுறதில்ல, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். அப்போ இந்த தடவை நம்ம இந்த மாதிரி ஒரு மேட்ச் சம்மரி பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் முடிந்தவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லா மேட்சுக்குமே ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். மற்ற மேட்சஸ்க்கு இருக்கான்னு பார்ப்போம். மற்ற மேட்சஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைம் பத்தலைன்னா நான் அது உங்களுக்கு மெசேஜாக வரலாம். இல்லைன்னா நாக் அவுட்டுக்கு மேலே உள்ளது எல்லாமே நாக் அவுட் ரேஞ்சஸில் நம்ம கண்டிப்பாக எல்லா மேட்சஸ்க்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு அணிகளில் பெரிய சேஞ்சஸ் வரல. என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பேட்டிங் ஆர்டரில் மிச்சல் இது இருக்கார். அப்போ நியூசிலாண்டு இது இருக்காங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார். அஜின்கே ரஹானே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அஜின்கே ரஹானேவும் போன வருஷம் நல்லாவே பண்ணியிருந்தார். எல்லாருமே அவர் ஸ்லோவாக ஆடி தான் பார்த்துருப்போம். அவர் ரன் ரேட்டில் இருந்தது, அவர் மேக்கப் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் அந்த டீம் மேனேஜ்மெண்ட், அந்த டீம் பொசிஷனுக்கு எந்த மாதிரி விக்கெட்ஸ் சரியாக போகுதா இல்லை ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறாங்களாங்கிறத பொறுத்து மேட்சை ரன் பண்ணக்கூடிய ஆளுகள்.
நமக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு லெஃப்ட் ஆர்மில் வந்து பயங்கரமான அதிரடி பேட்ஸ்மேனாக சிவம் தூபே வந்துட்டார். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஆல்பி மார்கலுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ இவரை பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் சிவம் துபே வந்து ரொம்ப டாப் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக இருக்கார். சொல்லவே வேண்டியதில்லை, மிடில் ஆர்டரில் தோனி வந்துடுவார். இப்போ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பெரிய இது இல்லை. ஏன்னா நம்ம இப்போ பேசின ஆளுங்க வந்து எக்ஸிஸ்டிங் பர்ஃபார்மர் தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் சிஎஸ்கேக்குள்ளே இருக்கிற அனைத்து பேருமே பெர்ஃபார்மராக தான் இருக்க முடியும், உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி பவுலிங் ஆர்டரில் எடுத்துட்டோம்னா தீபக் சஹர் இருக்கார், தாக்கூர் இருக்கார். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து ரவீந்திர ஜடேஜா சென்னை மேட்ச் கிரவுண்ட்ஸில் வந்து டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணிடுவார். அது போக பெஸ்ட்டு ஸ்பின்னர்ஸ் அந்தந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 6 பேருமே வந்து எப்போவுமே இந்த டீமுக்குள்ளே இருக்கிற நபர் தான் பேசியிருக்கேன். அதுபோக எந்த பிளேயர் எந்த நிமிஷத்துலையுமே சிஎஸ்கேல எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை டீம் உதவினால போட்டுருவாங்கங்கிறது ஐயமே இல்லை. ஸோ 22ஆம் தேதி உங்களைப் போலவே நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து 22ஆம் தேதி ஒத்துழைப்பு கொடுங்கள். ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேன். ப்ரொடிக்ஷனுங்கிறது என்னென்னா, இந்த தடவை நம்ம வந்து ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் நான் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அது வந்து கேமுடைய போக்கு, அப்புறம் வின் ஃபேவர், இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அது வந்து ஷார்ட் வீடியோவாக கூட வரலாம். இந்த தளத்தை எம்ஜிகே ஐபிஎல் 2024 போன வருஷம் நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரி இந்த தடவை கொடுங்க என்று கேட்டு அடுத்த பதிவு, அடுத்த டீமை பற்றி பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.